ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி கவுன்சிலிங் மற்றும் மோட்டிவேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னு சொன்னால் பொதுவாக இது ரெண்டுலேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதனால தான் பாடசாலைகளில் எங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அண்ட் கவுன்சிலிங் செஷன்ஸோ அல்லது ப்ரோக்ராம்ஸோ செய்கிற நேரம் நிறைய பேருக்கு சிக்கல் வர காரணம் இதுதான். என்னென்னு சொன்னால் மோட்டிவேஷன் நாங்கள் பார்க்குற நேரம் மோட்டிவேஷன் எப்படியா இருக்குமென்னு சொன்னால் அந்த டைமில் எங்களுக்கு ஒரு எனர்ஜி தரும். அது இல்லாமல் ஒரு புஷ், நாங்கள் வந்து டவுனாக இருந்தால் எங்களுக்கு அப்போ ஒரு புஷை தரும், ஒரு தட்டி கொடுக்குற ஒரு செயற்பாடு அது காணப்படும். அது இல்லாமல் ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமோட பிள்ளைகளுக்கு செஞ்சால் அதோட வெளிப்பாடுகள் ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு வீக்கில் அதோட பீக் வந்து அப்படியே குறைஞ்சி இல்லாமாயிரும். இப்படியான ப்ரோக்ராம்ஸ் தான் பொதுவாக எல்லாரும் செய்கிற. பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் சரி நிறைய இடங்கள்லையுமே நடக்கும். இது நல்ல விஷயம். எங்களை டவுனாக இருக்கிற எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கான உத்வேகத்தை தரும். பட் இது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். பட் கவுன்சிலிங்ன்றது இதுக்கு முற்றுமுழுதாக மாற்றமான ஒரு விஷயமாக தான் காணப்படுது. கவுன்சிலிங்கில் நாங்கள் தனித்தனியாக ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் செய்வோம். ஸோ அதற்காக நாங்கள் முறையான இன்டர்வென்ஷன் போடுவோம். ஸோ இதில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு செஷன் செஞ்சு கொண்டு போகிற நேரம் அந்த தனிநபர்கிட்டையோ இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட குரூப்டையோ வர மாற்றம் லாங் டேர்மாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அவங்கள்ட்ட ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் காணப்படுது. ஸோ கவுன்சிலிங்க்கும் மோட்டிவேஷனுக்கும் சரியான டிஃபரன்ஸை நாங்கள் புரிஞ்சிக்கணும். மோட்டிவேஷன் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு புள்ளை அட்டன் பண்ணுறன்றதுக்காக அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஃபுல்லாகவே ஒரு சேஞ்ச் எங்களுக்கு கொண்டு வரையலாம். அந்த டைமுக்கு அந்த சீசனுக்கு ஒரு சேஞ்சை மேபி கொண்டு வரலாமே தவிர லாங் டேர்ம் மாற்றம் ஒன்றை எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது என்ற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தில் எங்களுக்கு நிரந்தர தீர்வு அல்லது நிரந்தரமாக ஒரு விஷயத்தை இல்லாமக்கணும் சரி செய்யணுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நாட வேண்டியது கவுன்சிலிங் தான். ஸோ இந்த விஷயத்தில் பாடசாலைகளை நீங்கள் ப்ரோக்ராம் செய்ய யாரையாவது கூப்பிடுறதாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளையோட பிரச்சனையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிள்ளைய ஒரு நபர்கிட்ட அனுப்ப போகிற நேரமும் இந்த விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கோங்க. மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் செய்கிற எல்லாருமே கவுன்சிலர்ஸ் அல்ல, அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ நீங்கள் கவுன்சிலர்ஸ் எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணலாம். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பொதுவாக கவுன்சிலர்ஸ் செய்கிற, பட் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் அல்லது அந்த மாதிரி செயற்பாடுகளில் ஈடுபடுற எல்லாரும் கவுன்சிலர்ஸ் அல்ல என்ற விஷயத்தில் தெளிவாயிருங்க. ஸோ நீங்கள் ஒரு பிள்ளையோ இல்லாட்டி யாரையோ கவுன்சிலிங்காக ஒருத்தட்ட அனுப்புகிறேன்டா அவங்க ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸாக அல்லது மோட்டிவேட்டராக மட்டும் இருக்கிறாங்களான்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ணுறதோ இல்லாட்டி அவங்கள்ட்ட போகிறதோ அந்த விஷயத்த சரியான முறையில் செஞ்சுக்கொள்ள முயற்சிங்க. தேங்க்யூ ஸோ மச்.